உங்களுடைய சொந்த ஐடியில் ஒரு போஸ்டர் போடுறாங்க, ஒரு தோன்ற சிங்கம் போடுறாங்க. அது தவறுன்னு எடுத்தோம்னா நம்ம எல்லாமே தவறு. ஆனால் எதிராக சாக்குன்னு இந்த கண்குத்தி பாம்பு கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க 2-3 குரூப்பு. மக்கள் கொடுத்த வெற்றி இது, நீங்கள் யாருமே கொடுக்க கிடையாது. அவங்க அர்ச்சனா வந்து இந்து நிலையத்துறையில் முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. விஜயருடைய மனசில் கஷ்டப்பட்டுருக்கீங்களா பேசுறதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போதுலாம். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷனா இருக்காரு. ஆனால் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி, மகிழ்ச்சி. சமீபத்தில் த்ரிஷா மேடம் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அதை பற்றின பல்வேறு விஷயங்கள் பல்வேறு இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இது சங்கீதா மேமை மீன் பண்ணியிருக்கு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க இல்லை நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் சாரை தான் இதை குறிக்குது. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்களா இல்லை இவங்க 2 பேருமே இல்லை வேற ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன கேள்வினா அவங்க அதை டைரக்டாகவே பேசலாமே. நான் இப்போ சங்கீதா மேமை தான் சொல்கிறேன், இல்லை நம்ம முதலமைச்சர் சாரை தான் சொல்கிறேன், இல்லை வேற யாரோ ஒரு பொலிட்டீஷியன் இருக்காங்கன்னா நான் அவங்கள தான் சொல்கிறேன்னு அதில் மென்ஷன் பண்ணுறதுல என்ன ஆக போகுது? அப்படி மென்ஷன் பண்ணலன்னா அவங்க இதை பற்றி பேசாமே இருக்கலாம். இது நம்மளா ஒன்று கற்பனையாக ஒன்று பேசி அது ஒன்று பூதாகரமாக ஆகி அதுக்கப்புறம் வேற யாராவது ஒன்று பேசும்போது இவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்கு. இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சில நிகழ்ச்சிகள் நடக்குது, நடந்ததுக்கு பிறகு ஒரு பதிவை போடுறாங்க போஸ்ட்டு, அதுதான் வைரல் ஆகுது. அது சம்மந்தமான விஷயம் எதுக்காக ஏன் அப்படின்ற கேள்விகள் வருது. அதனால் ஒருத்தவங்க அவங்களுடைய சொந்த ஐடியில் ஒரு போஸ்டர் போடுறாங்க, அவங்களுக்கு தோன்ற விஷயங்கள் போடுறாங்க. அது தவறுன்னு எடுத்தோம்னா நம்ம எல்லாமே தவறு தான். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் இன்ஸ்டாவை திறந்தீங்க அப்படின்னா ட்விட்டர் திறந்தா 1000 பதிவுகள் வந்துட்டு இருக்கு, எதையோ வருது. ஆனால் என்னன்னா நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ பர்டிகுலராக ஒருத்தவங்க இருக்கு அப்படின்னா பேரை சொல்லி போட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சிடும். கண்டிப்பாக அது இல்லாமல் நம்மளுடைய இந்த கமலஹாசன் ஒரு விஷயத்த சொல்லுவார், என்ன சொல்கிறதுனே புரியாது, இருக்கு ஆனால் இல்லைன்பாரு. அப்புறம் அவர் சொல்கிறது அவருக்கே புரியுமான்னு தெரியல, ஒரு விஷயத்தை பேசுவார். இந்த கர்நாடகா ஒரு மேட்டரை பேசும்போது தான் எங்கெங்கோ போச்சு. அதனால் அந்த மாதிரி வந்து சொல்லும் போது தான் இந்த மாதிரி நிறையா ஒன்றும் பேசலையே அப்படின்னு வருது. ஆனால் எதிராக சாக்குன்னு இந்த கண்குத்தி பாம்பு கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க 2-3 குரூப்பு. எங்கடா விஜய் அவர்கள் அடிக்கணும், முதலமைச்சராக வந்ததை இன்னும் வந்து அதை ஒன்று நிஜத்துக்குள்ளே வரவே மாட்டேங்கிற கனவுலத்திலே எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அதனால் எந்த கேப்புன்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி பின்னாடி அடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்களை கண்ணா பின்னான்னு அசிங்கமாக பேசினாங்க, ஆபாசமாக பேசினாங்க, குடும்பத்தை இழுத்தாங்க, ரொம்ப படாதபாடுபடுத்தினாங்க. அதனால் ஒரு தில்லாக கெத்தா நான் வர்றேன், மக்கள் நம்பி வரேன்னு சொல்லி வந்தார். உட்கார வச்சுட்டாங்க. எவ்வளோ பேர் கூட்டிட்டு போது தனி ஒரு மனிதனாக வந்தார். வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க மக்கள். அதெல்லாம் அதை தான் ஜேசன் செஞ்சே சொல்ல வந்தார். ஆரம்பிக்குது, இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மக்கள் கொடுத்தாங்க வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் வெற்றியை, அந்த அப்பாவுக்கு இருக்கிற பொறுப்பட எங்களுக்கு அதிகமாக இருக்குனார்ல, அங்கேதான் ஆஹா என்னமோ ஜேசன் செஞ்சை சொல்ல வர்றாரு, இனிமேல் விஜய் அவர்கள் என்ன பண்றது, எதை வச்சு அடிக்கிறது புரியல அப்படின்னு புரியுறாங்க, குழம்புறாங்க, தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஜேசன் செஞ்சும் போது எனக்கு பொறுப்பு இருக்கு, இதை விட எங்களுக்கு எல்லாருக்குமே பொறுப்புன்றார். அப்போ அம்மா சங்கீதாவை எடுத்துக்கிறாங்க, தங்கை திவ்யாவை எடுத்துக்கிறாங்க. இங்கே தான் வந்து மற்றவர்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்கும். அப்போ அரசியல் தேர்தலில் என்னடா ஏது இப்படி போச்சு, நீ வச்சு இடைத்தேர்தல் வரப்போது, ஊராட்சி மன்ற தேர்தல் வரப்போது, எப்படி வச்சு மக்கள்கிட்ட கொண்டு ஒரு கெட்ட பேரை கொண்டு சேர்க்கறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் தோத்துட்டாங்க, இப்போ எம்எல்ஏவும் கிடையாது. கண்டிப்பாக அண்டாவை கொடுத்தேன், இல்லை சட்டையை கொடுத்தேன், குண்டாவை கொடுத்தேன், மக்கள் ஓட்ட போனால் விஜய்க்கு போட்டு போயிட்டாங்க விசிலுக்கு அப்படின்னு சொல்கிறார். 10 கோடி இன்வெஸ்ட் பண்ண, இதை செய்யவே கூடாது. அது சொல்கிறது அது மிகப்பெரிய தவறு வேற. கண்டிப்பாக. அப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் செல்வாக்கு இழந்துட்டீங்க. வெறுப்புணர்வு வந்துருச்சு. 60 வருஷமாக மாறி 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 பண்ணீங்க. ஒரு தடவை மக்கள் மாறி மாறி குத்திட்டாங்க விசிலுக்கு. இதான் புரியுது, உட்கார வச்சுட்டாங்க. இதை தோல்வி ஏற்றுக்கொள்ளணும், இந்த மனசு இருக்கணும். அது இல்லை. முதலமைச்சர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, அந்த விஷயத்த ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு வாட்டியும் எல்லா இடத்துலையும் போகும்போதுலாம் ஃபஸ்ட்டு நான் ரேஷன் கடையில் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா அது முழு தீர்வு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் உடனடியாக அங்கே என்ன தீர்வோ அதை உடனடியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். அம்மா உணவகம் சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பெரிய அளவில் பேசாமல் இதெல்லாம் ஒரு அசிங்கப்பானிக்கு இல்லாம ஒருமைப்படுத்தி பேசுறது, அசிங்கமா பேசுறது, எலும்ப உடைப்பேன்னு சொல்றது, இதெல்லாம் என்ன ஒரு முதலமைச்சருங்க, தமிழ்நாட்டினுடைய மாபெரும் ஒரு தலைவன், நாட்டை ஆளுகின்ற சக்தி அவர்கிட்ட இருக்கு, மக்கள் கொடுத்த வெற்றி இது, நீங்க யாருமே கொடுக்க கிடையாது. அப்ப அது ஏத்துக்கணும்.
ஏற்றுக்க மனசு இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி லிஸ்ட்டே போடலாம். இந்த இன்னொரு 5 நாளில் இந்த 100 நாள் சாதனை வரப்போகுது. நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. சூப்பர். ஏங்க எந்த முதலமைச்சராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு மக்களை பற்றி சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லை. அப்புறம் ஏன் கேள்விப்படுறது? படத்துல வரல, திரையில காட்டுறாங்க. சினிமாவில் என்ன நம்ம ஹீரோயிசம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு காமிச்சோமோ அதை நிஜத்தில் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசே இல்லை யாருக்குமே. அப்போ உங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன? கேள்விக்குறியா போகுது மக்கள் மத்தியில். நீங்கள் பேச பேச கேள்விக்குறியா போகுது. ஒரு பக்கம் இந்த பக்கம் சீமான், ஒரு பக்கம் சத்யராஜ், ஒரு பக்கம் பிரகாஷ்ராஜ், இன்னொரு பக்கம் வந்து மக்களை வந்து சாப்பிட்றதாவே இருக்காங்க. ஓட்டு போட்டு விசிலுக்கு கொடுத்து முதலமைச்சராக உட்கார சொல்லி விஜய் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோமே உட்கார். அப்போ உங்கள் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள. இப்போ நீங்கள் சம்பாதிக்கணும்னா மற்றவங்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கீங்க. அது வேற உருவாகிறதுக்கு எவ்வளோ பிளான் நடந்துச்சு வேற. அதில் தான் பன்னாடமிகள் அவ்வளோ பூசல்கள், உள்கட்சி பூசல் வந்து சிதறதை மாதிரி உடஞ்சி ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. அது வேற தாங்க முடியல. அப்போ அந்த அமைச்சர் பேசுறது எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க ஒருமைப்படுத்தி பேசுறது தவறு. ஸோ இதெல்லாம் போகுது. அப்போது ஜேசன் சஞ்சய் கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒரு ரீசன். பட் அந்த அவர் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னது மாதிரி த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. எந்த ஒரு விழாவுக்கும் எதுக்கும் போனாலுமே ஒரு 32 நிமிஷம் வந்து ஜாலியாக உட்காந்து அந்த விழாவை பார்த்து ரசிச்சுட்டு நம்ம பேசுறதுனா பேசிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு அடுத்து நேராக வீட்டுக்கு போகணும் தான் மனசு தோணும். வீட்டில் அவங்களோட பேசணும் செய்யும் மாதிரி ஒரு போஸ்ட். அதுக்கு வேற நிறைய ரிவ்யூ பண்ணுறாங்க. இது பாரு ஜேசன் பேசணும்னு த்ரிஷா ஒரு போஸ்டர் போடுறாங்க. என்ன அவங்களுக்கு தோணுது ஏதோ போடுறாங்க. இது என்னது அவங்க போஸ்டர் தானே போடுற, வேற யார் ஐடியில் போய் போடலையே. பட் அது ஒரு பக்கம் முடியுது. இப்போதான் மேட்ரே ஆரம்பிக்குது. ஜேசன் சஞ்சய் வந்து பேசி அப்பா மேலே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, நாட்டில் பொறுப்பு இருக்குது, மக்கள் மேலே பொறுப்பு இருக்குது, நடந்துக்கோன்னு சொல்லி முடிக்கும் போது 7ஆம் தேதி செங்கல்பட்டில் அந்த விவகாரத்து மகனுடைய அந்த டேட் வருது. 3வது முறை டேட் வருது. 2 பேரும் ஆஜராகணும்னு சொல்கிறாங்க. எஸ். அப்போது இங்கே பட்ஜெட் கொடுத்தனால விஜய் அவர்கள் சார்பாக இப்போல்லாம் டேட் கேட்குறாங்க. சங்கீதா அவர்கள் தரப்பு வந்து அதெல்லாம் முடியாது, இன்றைக்கே முடிவு பண்ணணும். என்னையாது காலையிலேருந்து தள்ளன்னு பார்த்தோன்னா மதியானத்துக்குள்ளே முடிக்கின்றாங்கன்னா அப்போ என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு அது நிறைய பேர் கிளப்பிடுறாங்க வேறு. இப்போ நம்ம தான் கேஸ் பண்ணுறோம். ஒரு நல்ல முடிவுக்காக தான் அவங்க வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்கன்னா தான் நம்ம பேசிட்டு என்ன செய்தி வருதுன்னு பார்க்கும்போது தான் எல்லா ஜேசன் சஞ்சய் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பு வச்சார் எல்லாத்துக்கும். சங்கீதா அவர்கள் மீண்டும் ஒரு 2 ஆப்பு வச்சு விட்டேன். இனிமேல் யாரும் பேச முடியாது, திரும்பி பார்க்க முடியாது. ஆமாம் போட்டாங்க. 15 நிமிஷம் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்க. நீதிபதி சுஜாதா அவர்கள் முன்னிலையில் இல்லை, அது வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் லண்டனில் இருக்காங்க. அப்போ பேசுகிறாங்க. தெளிவாக சொல்லும் போது தான் நான் கொடுத்த விவகாரத்து மனுவை வந்து நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். முடிஞ்சு அவங்களுக்கு ஈஸியாக போச்சு. அதில் முதல்வரும் இருக்கார் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில். கிடையாது, சங்கீதா அவர்கள் மட்டும்தான். ஓகே. பட் அப்போ அவர்கள் வந்து இதுதானுங்க, இதான் வாழ்க்கை, ரைட், ஓகே வாபஸ் வாங்குறீங்களா, வாங்கிக்கிறேன், முடிஞ்சிச்சு, கேஸை முடிச்சு வச்சிடுறாங்க, அவ்வளோதான். இதான் கோர்ட்டு செய்யும், பிரித்து வைக்காது கோர்ட்டு. எப்பவுமே ஒன்று சேரத்தான் முயற்சி பண்ணுவாங்க. நானும் நிறைய இதில் சொல்லியிருந்தேன். விரைவில் ஒரு நல்ல செய்தி ஒரு ரசிகர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை சங்கீதா அவர்கள் 7ஆம் தேதி அன்னைக்கு அழகான வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஓகே. ஏன்னா நிறைய சமரசங்கள் நடந்தது. ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி முதலமைச்சராக இருக்காரு, என்ன மாதிரி ஒரு தோற்றத்தில் போறாரு வர்றாரு, அவருடைய சாதனையை உடைச்சாரு. ஹிந்திக்காரங்களாம் ரீல்ஸா போடுறாங்களா, நேஷனல் மீடியாவில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்திய அரசியல்வாதிகளே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க செஞ்சுருக்காரு. விஜய் அவர்களுடைய ஆக்டிவிட்டி பார்த்துட்டே இருக்காங்க. 2வது வந்து போதும் நீங்கள் தமிழ்நாட்டில் சீமானந்த போதும் பிஎம்ஆகனு ஒரு பக்கம் பண்ணுறாங்க. அவருடைய லெவல் ஏறிக்கிட்டு போகுது. ஒட்டுமொத்தமாக உடனடியாக இந்த வார்த்தையில் பார்த்தா எப்படி வரும் உங்களுக்கு? அதை அப்போ ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரை ஒருமைப்படுத்தி பேசுறது அசிங்கம் இன்னமும் தொடருது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி யாராவது பேசியிருக்கீங்களா, ஒருமைப்படுத்தி பேசியிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா மாறி மாறி வந்தீங்க, ஆனாலும் ஒன்றும் தெரியல. இப்போ 2 பேருமே எதிர்கட்சியில் உட்காந்துட்டீங்க. விஜய் அவர்கள் எதிரில் முதலமைச்சரில் உட்காந்துருக்காரு இல்லையா? இதை ஏற்றுக்க அவருடைய விஷனே கிடையாது. மனசு இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. சட்டசபையில் பாருங்க, அப்படி போனோன்னா அப்படி நடந்து வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாரு பாருங்க, அழகா அப்படி திரும்பி பார்த்து எல்லாத்துக்கும். அதில் ஒரு சில பேர் வணக்கம் சொல்லாமல் திரும்பிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படி ஒரு பக்கம் சங்கீதா அவர்கள் வந்து அவங்களோட பேரண்ட்ஸு, விஜய் அவர்கள் பேரண்ட்ஸு, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் குடும்பம் அது என்ன எல்லாம் குறித்து விஜய் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. தமிழக மக்கள் முழுசாக நம்புகிறாங்க. இப்போ அவர்கள் குடும்பத்தில் விரும்புகிறத விட தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் ஒன்று சேரணும், கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் குடும்பம் இருந்தால் தான் இன்னும் நிறையா நீங்கள் இப்போது தனியாக ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போதே வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து ஹாப்பியாக இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் தமிழ்நாடு சந்தோஷமாக இருக்கும். அப்படிதான் மக்கள் பார்க்குறாங்க, ரசிகர்கள் விரும்புகிறாங்க.
அதை எல்லாம் எடுத்து சொல்லும் போது வந்து ஓகே, ஒரு கோபத்தில் ஒரு அவசரம் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அவங்களே தெளிவாகிறாங்க. லண்டன்லேருந்து சுவாபஸ் வாங்குறாங்க. 7ஆம் தேதி நடந்து போட்டு அப்போ எல்லா பேருக்கும் ஒரு ஷாக். இனிமேல் விஜய் அவர்கள் பேச முடியாதா, அடிக்க முடியாதா, அப்போ பெண்கள் மத்தியில் இன்னும் உயர்ந்து போங்க ஒரு நல்ல மனசுக்கு நீ கண்டிப்பா இறக்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு சில நாட்களில் திடீர்னு பார்த்தோம்னா இப்போ தான் இங்கே ஒரு மேட்டர் ஸ்டார்ட் ஆகுது. த்ரிஷா அவர்கள் ஒரு ஸ்டோரி போஸ்ட் போறான். அந்த போஸ்ட்டில் தான் யாரை சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இவர்கள்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு இடமில்லை, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்றதே என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வந்து இன்னொருத்தர் மேல ஒரு டிபெண்டா இருக்கீங்க, நீங்களே நல்லா சம்பாரிச்சு பணத்தை சம்பாரிச்சு சந்தோஷமா இருங்களேன், ட்ராமா போடாதீங்க, வயசாயிடுச்சு, பணத்தை சம்பாதிச்சு நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்கன்னு போஸ்ட்டை போடுறாங்க. வயசாயிடுச்சுன்னு வேற அதுல இருக்கு. இந்த போஸ்ட்டை பார்த்தது யாரை சொல்றாங்க அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அப்போ சங்கீதா அவர்களை தான் சொல்றாங்களா அப்படின்னு எல்லா பேரும் ஒரு விஷயத்தை வந்து, ஏன்னா அவங்க பேரு பொருள் இல்லையா, யூகத்தின் அடிப்படையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த விஜய் அவர்களை தான் பேசுறாங்க மறைமுகமா அப்படிங்கிறது மாதிரியே வருது. ஏன்னா இப்போ உங்க குடும்பம் ஒன்று சேர போது ஹாப்பியாக ஒரு லைஃப் போகணும்னு போகும்போது இங்கே சினிமாவில் நடித்தாங்க, ஒரு நட்பு இருக்குது, அவ்வளோதான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்துக்கிட்டா இந்த பார்வைக்கு ஒன்றும் வித்தியாசங்கள் தெரியவே தெரியாது. அதையும் மீறி நீங்கள் பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய தமிழக அரசு எப்படி செயல்பட்டு இருக்கு, அவர் எப்படி முதல்ல செயல்பட்டுருக்காருன்னு பேசினா நீங்கள் பரவாயில்ல. அவர் சம்மந்தப்பட்டதில் விமர்சனம் நீங்கள் பண்ணுங்க, அதை அவரே விமர்சனம் பண்ணுங்க, அப்போ தான் அடுத்துக்கிறது போக முடியும்னு சொல்கிறார். அப்போ சம்மந்தம் இல்லாத ஒரு நடிகை நீ லிங்க் பண்ணி பேசும்போது அது தப்பா இல்லையா? கண்டிப்பாக அவங்க மனசு கஷ்டப்படும்ல. அப்போ அது ஒரு விஷயத்தை அவங்க வந்து இவர்கள் இழுத்து இழுத்து பேசுகிறாங்க எல்லா பேருமே, அது அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்போ ஒரு போஸ்டர் போடுறாங்க. பட் இது என்னென்ன யாருன்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சொல்லாதனால தான் இவ்வளோ கேள்விகள் வருது நமக்கு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் இந்த கேள்வியெல்லாம் வரும்போது விஜய் அவர்கள் சொல்கிறாங்க போது தான் அதுக்கு உடனே ஒரு போஸ்டர் ஒன்று போட்டாங்க திரும்பி. நாம் அதாவது விரும்பி வாழ்கிற வாழ்க்கையை, கடவுள் கொடுத்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வந்து நெகிழ்ந்து போன சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போஸ்ட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க. அப்போது அது யாருக்கு போட்டது, இந்த போஸ்ட் யாருக்கு போட்டது அப்படின்னு ஒரு குழப்பம் வேற வருது. கண்டிப்பாக. அப்போது அவங்க அதை பார்த்தாங்க, போஸ்ட் அப்புறம் வந்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ இதுக்கடையில் பார்த்தோன்னா அவங்களுடைய பாட்டி 98 இயர் 98வது வயசில் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஹாப்பியாக. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க குடும்பம் அவங்க இது ஜாலியாக இருக்காங்க, சில சம்பவங்கள் இருக்கு, சோசியல் மீடியாவில் பார்க்க நிறைய விஷயம் நடக்கும்போது மனசுக்கு தோன்ற விஷயத்த வந்து போட்டு போகிறாங்க பதிவாக. இப்போ நீங்கள் மட்டும் த்ரிஷா பேர் எடுத்து நீங்கள் 1008 விஷயங்கள் நீங்கள் அசிங்கமாக பேசலாம் செய்யலாம், அவங்கள ஒரு போஸ்டர் போடும்போது மட்டும் அது மனசு வலிக்குமா? அது அப்படிதான் எடுத்துக்க முடியும் நம்ம அதை. கண்டிப்பாக. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இது யார் பண்ணுறா அப்படின்னா ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர், இப்போ தொழில் நின்று அவர் தோத்துட்டாரு, தோத்ததை ஏற்றுக்கொள்ள முடியல, மக்களுக்கு நான் அதை செஞ்சு அண்டா கொடுத்தேன் குண்டா கொடுத்தேன்னு இப்போ தான் சொன்னோம் நம்ம. அப்படி விசிலுக்கு போட்டாங்க போது அவருடைய ஆதகத்தின் வெளிப்பாடாக பேசி விஜய் அவர்களுக்கு வந்து நெருங்கியவர்களுக்கு வந்து அரசு பதவிகள் போஸ்ட் கொடுத்துட்டே இருக்காரு. ஆமாங்க, முந்தைய ஆட்சி முன்னாடி ஆட்சியில் உங்களுக்கு நெருங்கியவர்கிட்ட தானே நீங்கள் கொடுத்தீங்க. மூணாம் அமைச்சர் தெருவில் பொருள் கொடுக்க முடியாது இல்லை, அவங்க நம்பிக்கை வரணும், நமக்கு நம்பிக்கை வந்து தானே பண்ண முடியும். நம்பிக்கையோட கொடுத்துட்டு இந்த போஸ்டை கலங்க வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால தான் தெரிந்தவர்களுக்கு தர்றாரு. அதனால தான் லயலா மணி எவ்வளோ தூரம் தேர்தலுக்கு முன்பாக அவர் பேசினாரு, டிவிகே சார்பாக பேசி மக்களுக்கு ரீச் பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்கிட்டே நம்ம பேசும்போது சொல்லியிருக்காரு லயலா மணின்னு, அதிமுகவும் திமுகவும் ஒன்னா வரும்னாரு, அதே மாதிரி நடந்துருச்சு. அதான் அந்த தகவல் எல்லாம் வர்றதுனால தானே மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க. இப்போ அவருக்கு ஒரு போஸ்டர் கொடுத்தாங்க, ஓகே, அவருடைய நம்பிக்கைக்குரிய ஜோதிடர் இது, தனி செயலரை கொடுத்தீங்க, நிறைய கேள்விகள் கேட்டீங்க, சரி ஓகே நான் அதை எடுத்தேன், வேண்டாம்னு சொல்லி விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ளார் இல்லை, எதிர்ப்பு சொல்றதை கேட்கிறாரு இல்லை, கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறது அபூர்வங்க. கேள்விதான் கேட்பீங்க, நீங்க சொல்லி நான் கேட்கறதான்னு கேட்ட இவங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஒத்துக்கிட்டார்ல, அந்த போஸ்ட் எடுத்தார்ல. அப்புறம் அவங்க ஜனநாயக ப்ரொடியூசருக்கு வந்து டெல்லி சிறப்பு விருந்தினர் கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, அதுக்கு தகுதியான நம்பர்னு அவரு டிசைட் பண்றாரு, கொடுக்குறாரு, இல்லை யாரும் கேட்க முடியுதா? அப்புறம் இப்போ மேஜிஎஸ் உடைய இந்த கல்பாத்தி அவங்க அர்ச்சனா வந்து இந்திய நிலையத்துறையில முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு, அது எப்படி கொடுக்கலாம்? பாடகர் வேல்முருகன் சார் கூட இருக்காரு, அவர் வேற கொடுத்துருக்காங்க அதுல. அப்போ நமக்கு தெரிந்தவர்கள் நம்பிக்கையானவர்கள் இவங்க மேல இந்த போஸ்ட் பதவியை கொடுத்தா நியாயமா பண்ணுவார்கள் மனசுக்கு தோணும், அதான் கொடுக்குறாரு. அவங்க கேள்வி எதுக்கு நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீ உங்க ஆட்சியில் யாராவது பண்ணீங்க, நீ திரும்பி பார்க்கணும், அதை அப்படித்தானே பார்க்கணும். அதெல்லாம் இழுத்து கொண்டு போட்டுட்டு அங்கேதான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. விரைவில் வந்து திரிஷா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாலும் கொடுப்பாரு விஷயத்தை சொல்லும் போது இது எமோஷனல். இது எங்கேயாவது ஏதாவது அரசியல் இருக்காங்களா திரிஷா? அவங்க கிடையாது, கிடையாது. ஏதாவது பேசியிருக்காங்களா? கொள்கை புற பேச்சாளன்னு செங்கோலை போய் கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் கிடையாது.
முதலமைச்சர் பதவியேற்ற போது விழாவுக்கு கூப்பிட்டா போனாங்க, ஒரு ஃப்ரெண்டா? அவ்வளவுதான். ஏஜிஎஸ் உடைய ஒரு திருமண விழாவுக்கு போனாங்க, அஜித் குமாருடைய அம்மா மரணம் ஏற்பட்டது அதுக்கு போனாங்க, அவ்வளவுதான். ஒரு நல்ல நட்பு இருக்கு. இதை வந்து நீங்க வந்து வேற இல்லை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தும் போது அவங்களுக்கு கோபம் வருது. அப்போ அதனுடைய விளைவாக ஒரு விஷயம் வந்து அவங்க பதிவு போட்டதாக தான் பார்க்கப்படுதுன்னு விஷயம் ஒன்று போகுது. இப்போ இது சங்கீதாவுக்கும் இல்லை, விஜய் அவர்களுக்கும் இல்லை அப்படிங்கிற விஷயம் போகுது. இப்போ பட் இன்னொரு பக்கம் என்ன வருதுன்னா, இது குட்டி பத்மினி இப்போ இழுக்கிறாங்க புதுசாக. குட்டி பத்மினி தான் திரிஷாவை வந்து பேசுனாங்க, செஞ்சாங்க. அந்த பதிவு வந்து வயசாயிடுச்சு, ட்ராமா போடாதீங்க, சம்பாதிச்சு வாழ்க்கையை நிம்மதியா இருங்க அப்படின்றது இந்த குட்டி பத்மினி சொன்னாங்கன்னு ஒரு பக்கம் இப்போ திசை திரும்புது. ஐயோ, அவங்க என்ன ஒரு டீட்டெயில்ஸ் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் குட்டி பத்மினியோடைய அவங்க பொண்ணு இருக்காங்களே, ஆமாங்கண்ணா, அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் திரிஷா. அப்போ எனக்கு திரிஷா பொண்ணு மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை க்ளோஸ் பண்றாங்க. சூப்பர். அவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. குட்டி பத்மினி சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து இன்ன வரைக்குமே பார்த்து ஹிந்தியில போய் அப்பவே பல வருடங்களுக்கு முன்னாடி சீரியல் பண்ணவங்க, வேற ஓகே தமிழ்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி பத்தி கரைச்சி குடிச்சவங்க. அதை மோகன் சர்மா கூட பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறது வேற இருக்கவங்க. ஆமா. அப்போ இந்த விஷயத்தை லிங்க் பண்ணி திரிஷா போட்ட பதிவு வந்து குட்டி பத்மினிக்கு அது இல்லைங்கிறது இப்போ தெரிய வந்துருச்சு. அதை ஓகே. ஸோ ஒரு விஷயம்தான், இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது அவர்களுடைய ஐடியில் நீங்கள் இன்ஸ்டாவில் பதிவு போகிறது அவங்களுக்கு விருப்பம், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது மறுநாள் ஒரு பதிவு போடும் போது தான் இந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. இது சங்கீதா போட்டது, விஜய் அவர்களுக்காக போட்டது, அதுக்கு 2 விளக்கத்தை கொடுத்து 2 பதிவை போட்டு முடிச்சுட்டாங்க. கண்டிப்பாக. நீங்கள் மற்றவர்கள்லாம் நீங்கள் திரிஷா அவர்கள் இழுக்கும் போது அவர்கள் பதிவு போட தான் செய்வாங்க, ஏதாவது ஒன்று இதை. ஆனால் என்ன ஒன்று நீங்கள் சொன்னது மாதிரி யாருக்குன்ற ஒரு பேரோட நீங்கள் இதை சொன்னால் நான் இது உனக்காக போடுறேன் ஒரு பதிவு அப்படின்னு போட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு இடம் இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி அவர்கள் வந்து அந்த ஃபிலிம் லைக் பண்ணுறதுலேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க அம்மா பக்கத்து பாட்டியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, அப்புறம் செல்லமாக அவளுக்கு ஒரு நாய்க்குட்டி பக்கத்தில் இருக்கும், அதை எடுத்து மடியில் வச்சுட்டு இருக்கின்ற அவங்களுடைய டைம் பாஸ் போயிட்டு இருக்காது. கண்டிப்பாக. ஒரு நட்பின் ரீதியில் இவர்களுடைய நட்பு போனதான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது. இதை தவிர்த்து நீங்கள் தேவையில்லாமல் இழுத்து விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் இருக்கிறத மனசே வராமல் கனெக்ஷன் பண்ணுறதுனால ஒரு முற்றுப்புள்ளி தான் ஜேசன் சஞ்சய் வச்சார். எங்கள் அப்பா பேசுறது எங்களுக்கே உரிமை இல்லை, மற்ற பேசுறது உரிமை இல்லைங்கிற அளவுக்கு தான் தெரிஞ்சுது. கண்டிப்பாக. யாராவது சின்ன பொடியெல்லாம் வந்து எங்கள் அப்பா கூட நான் இருக்கேன், உங்களோட உங்கள் பையன் இல்லைங்கிறலாம் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது கொடுமையாக இருந்தது. அதான் முடிவு பண்ணாங்க, எதுக்கு ஊர் மக்களை போய் தேவையில்ல வந்து பேசுறது விட்டு தரணும். அப்போ கூடிய விரைவில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வர ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஹாப்பியாக போயிடுச்சு. அவங்க ஜேசன் சஞ்சய் பசங்கனால தான் இப்போ 2 பேருமே வர்றாங்க. இதுதான் வாழ்க்கை. பிரச்சனை குடும்பம், எல்லா குடும்பம் பிரச்சனை வந்து அவங்க குடும்பத்தையும் வந்தது, அது ஓரளவு போது ஈகோவில் கொஞ்சம் அப்படி போயிடுச்சு. எங்கள் விஜய் அவர்கள் இது வரைக்குமே கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக அவங்க பிரச்சனை இருந்துன்னு சொல்லி ஒரு விஷயத்தை டைவர்ஸ் கேட்கும்போது தேவையில்லைன்னு முடிவு பண்ணால் விஜய் அவர்கள் ஒரு கையெழுத்தை போட்டு டைவர்ஸ் போயிட்டே இருக்கலாம்லங்க. ஏன் அவர் செய்யலை? குடும்பம் பெருசு, குடும்பம் பசங்க பெருசு. சங்கீதா ரொம்ப பெருசுன்னு விரும்பினவர் தான், ஆனால் லவ் மேரேஜ் பண்ணவங்க தான் இல்லையா? அப்போ அப்படி ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்தவங்க. ஸோ வரக்கூடிய ஆகஸ்ட் 25 27வது வெட்டிங் டே அவங்களுக்கு வருது. ஆகஸ்ட் 25 தான் அவங்க வெட்டிங். வரக்கூடிய 25 99ல கல்யாணம் பண்ணாங்க. செலிப்ரேஷன் பெருசா இருக்கு. 2வது சிக்மாவுடைய ஆடியோ லான்ச் வரப்போகுது. அப்போ பையனுடைய இது ஒண்ணு. இன்னொரு சிறப்பு மிக்க ஆகஸ்ட் 15 அழகா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கொடியேற்ற போறாரு. இது எவ்வளவு கண்கொள்ளா காட்சி, இது சிறப்பான ஒரு விஷயம். கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் இந்த மாசம் நடக்க போகுது. சங்கீதா அவர்கள் வந்து திவ்யாவுக்கு இங்கே படிப்பு முடிச்சாச்சு, லண்டன்லேருந்து புறப்பட்டு சென்னை வர போகிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு விஜய் அவர்கள் குடும்பம் சேர்ந்து வாழ நினைச்ச அத்தனைவங்களும் நல்ல செய்தி இருக்கு. சூப்பர். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்து ஹாப்பியாக இருக்கிறத விட்டாங்கன்னா எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். பிளாஸ்ட் தான். அதை கூடிய வரையில் அதுவும் நடக்கிறது வாய்ப்புகள் நிறையா வந்துகிட்டு இருக்கு. இதே நீலாங்கரை வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, ஒன்றா இருக்க போகிறாங்க. ஒரு ஆண் வந்து பகல் பொழுது பூரா 1008 வேலைகள் நம்ம செஞ்சுட்டு பொழுது போயிடும். ராத்திரி தான் தனிமையாக இருக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும், மனசு எவ்வளோ கஷ்டம். விஜயவருடைய மனசு எந்தளவு கஷ்டப்பட்டுருக்கீங்களா பேசுறதெல்லாம் கேட்கும் போது பார்க்கும்போதெல்லாம். அவரும் மனுஷன் தானே, அவருக்கு மனசு இருக்குல்ல, அதை உணர வேணாம் பேசுகிறவங்க. அது கூட தெரியலன்னா என்ன அர்த்தம் அது நமக்கு? ஸோ இதெல்லாம் தாண்டி போகிறாங்க. 1008 வேலைகள் முதலமைச்சரில் அவ்வளோ வேலைகளை ஒரு ட்ராப் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வேலை செய்த முதலமைச்சரில் பார்க்கவே முடியாதுன்றாங்க மக்கள். தலைமைச் செயலகத்தில் வந்து விஜய் வேலை முடிஞ்சு போகும்போது பார்க்கறது அத்தனை ஸ்டாஃப் வர்றாங்க. முகத்தை பார்க்கணும், ஹாய் சொல்றது, கை காமிக்கிறது, டெய்லி ஒரு இது எப்படி பார்ப்பீங்கதா? அப்போ ரொம்ப மக்கள் விரும்புகிற ஒரு முதல்வராக, எளிமையான முதல்வராக இருக்கார். அவர் சொல்றதே முதல் அமைச்சர் அந்த பதவிக்கு. ஆனால் நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய முதல் சேவகன் நான்ட்டார் ஒரே வார்த்தை. இதோட என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ அதனால விரைவில் அவங்க வரப்போறாங்க. சங்கி அவர்கள் திவ்யாவோட, ஜேசன் சஞ்சய்,
தமிழ் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல செய்தி ரசிகர்கள் தமிழ்நாட்டு மக்களும் விரைவில் வரக்கூடிய நேரம் வந்துகிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா. தெளிவாக வந்துகிட்டு இருக்கு. சரியான நேரத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க. ஒன்று சேர்ந்து பார்க்குறது அருமையான ஒரு சம்பவமான இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சூப்பர்ண்ணா. நிறைய சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்களா. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.